பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 3 நாள்ல 1000 பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுங்க. அண்ட் இப்போ இதை பத்தி எல்லா ட்ரேடிங் பேஜ்லயும் சரி, டெலிகிராம்லயும், ட்விட்டர்லயும் பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த 1000 பாயிண்ட் மேல போறதுக்கு முன்னாடி கரெக்டா செப்டம்பர் 29 நம்ம டெலிகிராம் பப்ளிக் சேனல் நம்ம சார்ட் கொடுத்துருந்தோம். பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டா இங்க தான் ரிவர்சல் ஆகி மேல போகும்னு சொல்லி. அண்ட் நம்ம கொடுத்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த லெவலில் பர்ஃபெக்டா ரிவர்சல் எடுத்து இந்த 3 நாள்ல பாத்தீங்கன்னா 1000 பாயிண்ட் மேல போயிடுச்சுங்க. அண்ட் இதுல ஒவ்வொரு டார்கெட் ஹிட் ஆகும்போது நம்ம லைவ் மார்க்கெட்ல அப்டேட் பண்ணியிருந்தோம். டார்கெட் 1 ஹிட் ஆயிடுச்சு, டார்கெட் 2 ஹிட் ஆயிடுச்சு, அண்ட் ஆல் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு இருந்தோம். அண்ட் அதே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா எல்லா டார்கெட் ஹிட் ஆகி 1000 பாயிண்ட்டுக்கு மேலேயும் போயிடுச்சுங்க. அண்ட் அது கூடயே நம்ம நிஃப்டியோட சார்ட்டும் கொடுத்துருந்தோம். பட் நிஃப்டி நம்ம என்ட்ரி ஜோனை ஹிட் பண்ணவே இல்லைங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதுல என்ட்ரியும் கிடையாது, நமக்கு லாஸும் கிடையாது. அண்ட் இதுக்கப்புறம் நிஃப்டி எவ்வளவு தூரம் ஃபாலோ ஆகும், இதுக்கப்புறம் எப்போ மேலே போய் எல்லாமே டெலிகிராம்ஸ்ல கொடுக்கதான் போறோம். அண்ட் நம்ம ஹார்மன் ட்ரேடிங்கோட அக்டோபர் மந்த் பேட்ச் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 8 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அண்ட் நீங்க இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீன் நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் ஹார்மன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா டீடைல் டெமோ கிளாஸ் பயல கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணி பாத்துருங்க. அண்ட் நம்ம இது வரைக்கும் கூட அனலைஸ் எந்த அளவுக்கு ஒர்க்கா இருக்கு, அதோட அக்யூரசி எப்படி இருக்கு, இதெல்லாமே செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணாம வேண்டாமா காலை டிசைட் பண்ணுங்க. தேங்க்யூ.